2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவது தமிழக அரசியல் ஒரு பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக முதல் எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் விஜய்க்கு எதிராக வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. பெரம்பூர் தொகுதி முதல்வர் ஸ்டாலினின் குளத்தூர் தொகுதிக்கு மிக அருகாமையில் உள்ளது. வடசென்னையின் இந்த முக்கிய தொகுதியில் விஜய் களம் காண்பது திமுகவிற்கு ஒரு கௌரவ பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. இதனை முறியடிக்க வடசென்னை அரசியலின் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் அமைச்சர் கே சேகர்பாபுவிடம் இப்பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. களப்பணியில் அதிரடி காட்டும் சேகர்பாபு விஜயின் வெற்றியை தடுக்க இப்போதே ரகசிய திட்டங்களை தீட்டி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தை எதிர்கொள்ள வெறும் சாதாரண வேட்பாளர் போதாது என்பதை திமுக உணர்ந்துள்ளது. எனவே செல்வாக்குமிக்க தற்போதைய அமைச்சர்களில் ஒருவரை அங்கு நிறுத்த வாய்ப்புள்ளது. அல்லது அப்பகுதியில் நீண்ட காலமாக மக்கள் செல்வாக்குடன் இருக்கும் ஒரு மூத்த நிர்வாகியை போட்டியிட வைக்க ஆலோசனைகள் நடக்கின்றன. விஜயை 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிப்போம் என திமுகவினர் இப்போதே சவால் விட தொடங்கியுள்ளனர். விஜய்க்கு எதிராக திரும்பியுள்ள மற்றொரு முக்கிய அம்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகர்கள். சமீப காலமாக ரஜினிகாந்த் குறித்து தவக தரப்பில் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களால் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ரஜினி ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக பெரம்பூரில் விஜய்க்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்யவும் அவருக்கு விழும் வாக்குகளை குறைக்கவும் ரஜினி ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதிமுக கூட்டணியில் பெரம்பூர் தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ள சூழலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் விஜயின் அரசியல் வருகையை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். விஜயின் வருகை தங்கள் கட்சியின் இளைஞரணி வாக்குகளை பாதிக்கும் என்று அஞ்சும் பாமக விஜயை தோற்கடிக்க மறைமுகமாக திமுகவிற்கு ஆதரவளித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். 4 பக்கமிருந்தும் வரும் இந்த அரசியல் அம்புகளை சமாளிக்க விஜய் தரப்பிலும் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. நவீன தொழில்நுட்ப பிரச்சாரம் மூலம் சமூக வலைதளங்கள் வாயிலாக இளைஞர்களை சென்றடைதல், களப்பணி மூலம் அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி வாக்கு சேகரித்தல், ஆளுங்கட்சியின் அதிகார பலத்தை மீறி மக்களின் ஆதரவை பெறுவதற்கான உத்திகள் செய்யப்படுகின்றன. பெரம்பூர் தொகுதி 2026 தேர்தலின் ஒரு முக்கிய போர்க்களமாக மாறியுள்ளது. திமுகவின் வியூகம் ஜெயிக்குமா அல்லது விஜயின் மக்கள் செல்வாக்கு வெல்லுமா என்பது $1,000,000 கேள்வியாக உள்ளது. எது எப்படியோ பெரம்பூர் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் வருங்கால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு திசைகாட்டியாக அமையும் என்பதில் ஐயமில்லை.